Taste the Daily. 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி, சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் எனவும், திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது, வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோயில் திருவிழாவில் மதுபோதை ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதும், புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு சாதி தரப்பினர் இடையேயான மோதலில் வீடுகளுக்கு தீ வைத்து பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு 5 பேர் அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளனர் எனவும் செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மே 7ஆம் தேதியன்று ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன எனவும், இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் எனவும், இது எதையும் பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்து விட்டது என ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். தி டிக்டேட்டர் எனும் ஆங்கில படத்தின் ஹீரோவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை எனவும், தனது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாகவே கருதவில்லை என்றே தோன்றுகிறது என விமர்சித்துள்ளார். ஆக குற்றவாளிகள் கைது என்று சொல்வீர்களே, அதையாவது செய்து சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று விடியா திமுக அரசின் முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். மேலும், எனதருமை தமிழ்நாட்டு மக்களே, இனியும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசை நம்பி எந்த பயனும் இல்லை எனவும், இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026இல் பாய் பாய் ஸ்டாலின் என சொல்ல போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், தமிழ்நாடு உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். Taste the Daily.